வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி லெமன் ரைஸ் ஆனால் அரிசி இல்லாமல் கீட்டோ லெமன் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். 1 கப் காலிஃப்ளவர் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கிறதுனால இது நான் அப்படியே பேனில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நான் இதை குக் பண்ண போகிறேன். அந்த சில்னஸ்க்கு வந்து அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் ஹீட் ஆன உடனே. நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்மியான தண்ணி ஊற்றி ரைஸை குக் பண்ணுங்கள். கலந்த சாதத்துக்கெலாம் வந்து அரிசி உதிரியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த காலிஃப்ளவர் ரைஸை உதிரியாக வர மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக் பண்ண ரைஸை இந்த பேனோட அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கருகிராமல் தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஞ்சம் போல் வாசனைக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமனை நான் அதில் புழிஞ்சு விடுறேன். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் நம்ம சூடு பண்ணக்கூடாது. அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம புழிஞ்சு விட்டுக்கிறோம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ் அண்ட் மஞ்சள் தூள் இதை நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஹீட்டில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ரைஸில் சேர்த்துக்குவோம். இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கீட்டோ லெமன் ரைஸ் ரெடி. என்னைக்காச்சும் நமக்கு இந்தியன் ஃபுட்டு சாப்பிடணுன்னு ஆசை வரும்போது, அந்த கிரேவிங் இருக்கும்போது அரிசி சேர்க்கக்கூடாது அப்படின்னும் போது இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரைஸில் நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நம்ம நார்மலாக செய்கிற அந்த லெமன் ரைஸ்க்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.